ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிலர் இப்போ சேல் போட்டேன் காம்போ, அது கொஞ்சம் அனுப்புகிறேன். இது ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ தான் அனுப்ப போகிறோம். ஓகே, என்னென்ன பிளான்ஸ்ன்னு பார்த்துடலாம். இவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே காக்டஸ் யூர்னியா மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. ஸோ அது மட்டும் இப்போ ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஹியூர்னியா. ஸோ இது வந்து அவங்க கேட்கும்போது ஒரு 2 இந்த சைடு 2 பிரான்ச்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இங்கே நியூவாகவும் வருது. ஸோ மார்னிங்கே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கள்ளிமுல்லையான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பரவாயில்ல, அதனால எல்லாம் அப்ரூட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூர்னியாவில் என்னோடய மதர் பிளான்ட்டு நான் சேல் போட்டிருந்தேன் 150K. ஸோ இது ஃபுல்லாக இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இதெல்லாமே எடுத்துட்டேன் நான். ஸோ இதெல்லாம் வேறு கேக்டஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது வந்துட்டு ப்ரௌன் கலர் ஹியூர்னியா. அந்த ப்ரௌனில் டோனட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெரைட்டி. ஸோ இது ரெட்டு மட்டும் பூத்துருக்கு, பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், இது வந்து ரெட்டு. அதே மாதிரி இது வந்து ப்ரௌன் கலர், நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது ஃப்ளார் இல்லை இதில் இப்போது. ஸோ வந்துட்டு இதில் வேணால் பட்ஸு இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அப்படி தான் நான் போட்டு வச்சேன். ஸோ நான் மணல் போட்டு அது மேலே அடியில் மண் கலவை போட்டதுக்கப்புறம் மணல் போட்டு சும்மா அப்படியே வச்சு விட்டுட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சு விட்டுட்டேன், அதே நல்லா ரூட் போட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது தனித்தனியாக எடுத்து வைங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். போட்டு இது ஃபுல்லாக வந்து மண்ணுக்குள்ளே பதிக்க அந்த மாதிரி வேண்டாம். ஜஸ்ட் இப்படி போட்டு விட்டுட்டிங்கனாவே வந்துடும் இந்த ஹியூர்னியாலாம். ஸோ ஒரு சிலர் அழுகி போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான இதெல்லாம் பாருங்கள், இப்படி மேலே அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள், மண்ணுக்குள்ளெல்லாம் ரொம்ப பதியலை. ஸோ அது அந்த மணலில் அப்படியே ரூட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது இஃபோர்பியாவில் இது ஒரு வெரைட்டி. ஸோ இது ஒரு நல்ல வெரைட்டி. இதை பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இது இந்த இடம் வந்து போன்சாய் மாதிரி வரும், கிழங்கு மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இது மதர் பிளான்ட்லேருந்து அப்படியே கட் பண்ணேன். ஸோ அடுத்தது அந்த ரெட் கலர் இந்த ஹியூர்னியா, இதுவும் மதர் பிளான்ட். ஸோ அதையும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இஃபோர்பியாவில் இந்த ஒரு வெரைட்டி, இது ஃபுல்லாக எல்லோ கலர் ஃப்ளார் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் ஃப்ளார் வரல, பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய மதர் பிளான்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இது ஏனோ இந்த மலையில் ஒரு 3-4 பிளான்ட்ஸ் அழுகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் அழுகும் போல் இருக்குது. ஸோ எனக்கு தெரியல, ரொம்ப ஹார்டி வெரைட்டின்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப தண்ணி மழை பெஞ்சிட்டே இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. பட் ஓகே, ஸோ கட் பண்ணி வச்சாலே வந்துடும். ஸோ இது கட் பண்ணால் பால் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெரைட்டியே ஈஸியாக வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க எல்லாம் காக்டஸோ அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.